ஜம்மு காஷ்மீரில் ஷெனா நதியின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலம் பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு திமுக ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுகளையும் சரி செய்ய வேண்டும். முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மக்கள் சந்திப்பு பயணத்தை அடுத்த மாதம் தொடங்க தவேக தலைவர் விஜய் திட்டம். முழுவீச்சில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுக்க ஆயத்தம். சொத்துகளுக்கு இ-சேவை மையம் அல்லது இணையதளத்தில் விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும். காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவதால் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் KN நேரு பேட்டி. நடப்பு கல்வியாண்டின் MBBS, BTS படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது. நீட் தேர்வு முடிவுகளுக்கு பின் விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு தேதி அறிவிக்கப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தகவல். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.5% குறைந்தது ரிசர்வ் வங்கி. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL வெற்றி விழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். பெங்களூரு கிரிக்கெட் அணி நிர்வாகி உட்பட 4 பேர் கைது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 498 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 5364ஆக அதிகரிப்பு. அமெரிக்க செனட் அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரி மற்றும் சலுகை மசோதாவுக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் எதிர்ப்பு. நான் இல்லை என்றால் தேர்தலில் ட்ரம்ப் தோற்றிருப்பார் என்று கடும் விமர்சனம்.